அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான அரசியல் அப்டேட்ல நம்ம பார்க்க போற ரொம்ப முக்கியமான ஒரு பரபரப்பான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கல்வான் பள்ளத்தாக்குல இந்தியா சீனா ராணுவ வீரர்கள் மோதி கொண்டதை தொடர்ந்து இரு நாட்டு உறவுல விரிசல் பலமாகவே விழுந்திருக்கிறது. இந்த நிலையில அமெரிக்க நெருக்கடி காரணமா இந்த விரிசலை சரி செய்யக்கூடிய பணியில இந்திய அரசு தீவிரம் காட்டி வருவதாக தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாம இது குறித்த முக்கியமான பரபரப்பான தகவலோடு இன்னும் அதனுடையான அரசியல் அப்டேட்ஸை தொடர்ந்து நீங்க தெரிந்த பலன் பெற வீடியோ பஸ் கப்படாம கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோக்குள்ள புகறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கான பில் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கல்வான் பள்ளத்தாக்குல இந்தியா சீனா ராணுவ வீரர்கள் மோதிக்கொண்டதை தொடர்ந்து இரு நாட்டு உறவுல விரிசல் பலமாகவே விழுந்திருக்கிறது. இந்த நிலையில அமெரிக்க நெருக்கடி காரணமாக இந்த விரிசலை சரி செய்யக்கூடிய பணியில இந்திய அரசு தீவிரம் காட்டி வருவதாக தகவல்களும் வெளியாகியிருக்கின்றன. இது ட்ரம்புக்கு ஏற்பட்ட மற்றொரு தோல்வியாக பார்க்கப்படுகிறது. அதாவது இந்தியாவுக்கு அமெரிக்கா இந்தியாவுக்கு அமெரிக்கா சகட்டு மேனிக்கு வரிய போட்டு தள்ளி இருக்காங்க. சீனாவுக்கு கூட அவ்வளவு வரி கிடையாது. நட்பு நாடு அப்படின்னு சொல்லி கொண்டு நம்மளுடைய முதுகுல குத்திவிட்டது அமெரிக்கா. இதனால நம் நாட்டில் ஜவுளி மற்றும் தோல் பொருட்கள் உற்பத்தி துறை கடுமையாகவே பாதிக்கப்பட்டும் இருக்கிறது. நிலைமை இப்படி இருக்கையில் இந்திய பொருளாதாரத்தை சீனாவுக்கு படிப்படியாக திறந்து விடுவது குறித்து அரசு மட்டத்தில் தீவிர பரிசீலனை நடைபெற்றும் வருகிறது. இந்த தளர்வுகள் சீனாவின் இரு நாடுகளின் ஒத்துழைப்பை பொறுத்தே அமையும் என தி இந்தியன் எக்ஸ்பிரஸ் செய்தி வெளியிட்டிருக்காங்க. அமெரிக்க வரிகள் குறித்த அச்சுறுத்தல், உலக வர்த்தக சூழல்ல ஏற்படக்கூடிய மாற்றங்கள் காரணமா நம்மூர் சந்தையை சீனாவுக்கு திறந்து விடுவது பற்றி விவாதம் எழுந்திருக்கிறது. திறந்து விடுவது என்று முடிவு எடுக்கப்பட்டாலும் அதை ஒரே அடியாக செய்யாம கொஞ்சமாக மேற்கொள்ள மத்திய அரசு திட்டமிட்டு வருகிறது. சீன தொழிலாளர்களுக்கான வணிக விசா நடைமுறை ஏற்கனவே தளர்த்தப்பட்டிருக்கக்கூடிய நிலையில முதலீட்டு கட்டுப்பாடுகளையும் தளர்த்துவது குறித்து அரசு ஆராய்ந்தும் வந்துட்டு இருக்காங்க. இது குறித்து அதிகாரிகள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சீனாவுக்கு வாய்ப்பு கொடுப்பதற்கு நமக்கு போதிய அவகாசம் வேண்டும். இதற்கு இரு நாடுகளினுடைய ஒத்துழைப்பு முக்கியம். இந்தியாவில் பல உற்பத்தி ஆலைகள் சீனாவின் இயந்திரங்களை நம்பியிருக்காங்க. ஆனா சீன தொழில்நுட்ப வல்லுநர்களுக்கு விசா வழங்குவதில் நம்முடைய தரப்புல தாமதமும் இருந்து வருகிறது. தற்போது சீன தொழில்நுட்ப வல்லுநர்களை அனுமதிக்க விமான EB4 விசா நுழைவு நடைமுறைகள் எளிதாக்கப்பட்டிருக்கிறது. இப்படி படிப்படியாக மாற்றங்கள் ஏற்படும் என சொல்லியிருக்காங்க. முன்னதாக நிதி ஆயோக் உறுப்பினர் ராஜீவ் குமார் தலைமையிலான உயர்மட்ட குழு சீன முதலீடுகள் மீதான கட்டுப்பாடுகளை நீக்க பரிந்துரைத்திருக்கிறது. மேலும் 2023 முதல் 2024 ஆண்டுக்கான பொருளாதார ஆய்வறிக்கை இந்தியாவின் ஏற்றுமதி போட்டித்திறனை மேம்படுத்த சீன நிறுவனங்களிடமிருந்து முதலீடுகளை ஈர்க்க வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தியிருக்கிறது. கடந்த 2020 முதல் சீன நிறுவனங்கள் இந்திய அரசின் ஒப்பந்தங்கள்ல பங்கேற்பதற்கு தடை விதிக்கப்பட்டிருந்தது. இருப்பினும் சர்வதேச நெருக்கடி காரணமாக தற்போது இந்த தடையை நீக்க மத்திய அரசு ஆலோசித்தும் வந்துட்டு தடை நீக்கப்பட்ட சுமார் $750 பில்லியன் அளவுக்கான திட்டங்கள்ல சீனா பங்கேற்கும். அது மட்டுமல்லாம இரு நாடுகளுக்கும் இடையில் நேரடி விமான சேவை தொடங்கப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் இரு நாட்டு உறவுல பாசிட்டிவ் சைன். என்னதான் சீனாவுடன் நாம மீண்டும் உறவை ஏற்படுத்தினாலும் கொடுக்கல் வாங்கல் அப்படிங்கிற ரீதியிலான இந்த உறவு இருக்க வேண்டும் என்பதில் மத்திய அரசு தெளிவாக இருப்பதாக சொல்லப்படுது. இல்லைங்கிற பட்சத்தில் அந்நாட்டில் இருந்து இறக்குமதி அதிகமாகி நம்முடைய ஏற்றுமதி குறைந்துவிடும். இது நம்மளுடைய அந்நிய செலாவணியை பாதிக்கும். இந்தியாவின் இந்த நகர்வு அமெரிக்காவுக்கு தான் பின்னடைவை ஏற்படுத்தும். G20 நாடுகளில் இந்தியாவின் இருப்பை தக்க வைத்து தென்மேற்கு ஆசியாவில் தன்னுடைய ஆதிக்கத்தை நிலைநிறுத்துவதுதான் அமெரிக்காவின் செயல் திட்டம். ஆனால் ட்ரம்ப் போட்ட வரி காரணமாக G20 அமைப்பில் ஆர்வம் காட்டுவதை விட பிரிக்ஸ் அமைப்பில் தான் இந்தியா ஆர்வம் காட்டும். பிரிக்ஸ் என்பது அமெரிக்காவுக்கு ஆப்பு வைக்க காத்திருக்கும் ஒரு அமைப்பாகும். ஆக ட்ரம்ப் இந்த விஷயத்துல தோல்வியை தழுவியிருக்கிறாரு அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாம
தற்போது இருப்பை நிரூபிக்க வேண்டுமா அப்படின்னு முன்னாள் கடற்படை தளபதிக்கு எஸ்ஐஆர் நோட்டீஸ் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்தியாவுக்காக நோபல் பரிசு வென்ற பொருளாதார அறிஞர் அமர்த்தியா சென் உள்ளிட்டோர் தங்கள் இருப்பை நிரூபிக்க வேண்டும் என்று தேர்தல் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியிருந்ததும் பெரும் விவாதமாகவே வெடித்திருக்கிறது. இந்த நிலையில இதனை தொடர்ந்து தற்போது முன்னாள் கடற்படை தளபதிக்கும் இதுபோல நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருக்கிறது. இந்திய தேர்தல் ஆணையம் வாக்காளர் பட்டியல் திருத்த பணி தொடர்பாக ஓய்வு பெற்ற கடற்படை தளபதி அட்மிரல் அருண் பிரகாஷுக்கு நோட்டீஸ் அனுப்பியிருந்தாங்க. கோவாவில் வசிக்கக்கூடிய இவரிடம் தனது அடையாளத்தை உறுதிப்படுத்த தேர்தல் அதிகாரி முன் ஆஜராகும் வரை வேண்டும் அப்படின்னு அதுல கூறப்பட்டிருந்தது. இது குறித்து தெற்கு கோவா மாவட்ட தேர்தல் அதிகாரியும் ஆட்சியருமான எக்னா கிளிடஸ் கூறும் பொழுது, அட்மிரல் பிரகாஷின் விவரங்கள் 2002 வாக்காளர் பட்டியல்ல இல்லை. அவர் அடையாளம் காண முடியாத பிரிவில் வருகிறார். இதுதான் பெரும்பாலான நிகழ்வுகள்ல நடக்கிறது என கூறியிருக்காங்க. தேர்தல் ஆணையம் கொடுத்த நோட்டீஸ் சோசியல் மீடியாக்கள்ல கடும் விவாதங்களை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த நோட்டீஸ் குறித்து அட்மிரல் பிரகாஷ் தனது எக்ஸ் பதிவில், நான் ஓய்வு பெற்று 20 ஆண்டுகள் ஆகிவிட்டன. சிறப்பு சலுகைகளை நான் கேட்கவும் இல்லை, எப்போதும் அவற்றை கூறியதும் இல்லை. நானும் என் மனைவியும் எஸ்ஐஆர் படிவங்களை முழுமையாக பூர்த்தி செய்தோம். தேர்தல் ஆணைய இணையத்தில் வெளியான கோவா வரைவு வாக்காளர் பட்டியல் 2026 எங்கள் பெயர்களை கண்டு மகிழ்ச்சி அடைந்தோம். இருப்பினும் தேர்தல் ஆணையத்தின் அறிவிப்புக்கு நாங்க இணங்குவோம் அப்படின்னு பதிவிட்டிருந்தார். மற்றொரு பதிவில் அவர் தேர்தல் ஆணையத்தை நோக்கி கேள்வி எழுப்பியிருந்தார். தேர்தல் ஆணையத்திற்கு நான் ஒன்றை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். எஸ்ஐஆர் படிவங்கள் தேவையான தகவல்களை பெறவில்லை என்றால் அவற்றை மறுபரிசீலனை செய்ய வேண்டும். BLO எங்களை 3 முறை சந்தித்தார். அப்போது அவர் கூடுதல் தகவல்களை கேட்டிருக்கலாம். எனக்கு 82 வயதாகிறது, மனைவிக்கு 78 வயதாகிறது. 18 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய இடத்திற்கு சென்று இருவேறு நாட்கள்ல ஆஜராகுமாறு எங்களை அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது என்று சொல்லியிருக்காரு. அட்மிரல் பிரகாஷ் பதிவுக்கு பதிலளித்த ஓய்வு பெற்ற லெப்டினன்ட் கர்னல் TS ஆனந்த், மென்பொருள் பிழைகளே இதற்கு காரணம் என நினைக்கிறேன். நோட்டீஸ் வந்தா குடிமக்கள் ஆவணங்களை காட்டலாம், தவறு இல்லை. அட்மிரல் அருண் பிரகாஷின் ஓய்வு பெற்றோர் அட்டை போதுமானது. SIR குழு அவரது வீட்டிற்கே செல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லியிருந்தார். முக்கியமான நபர்களுக்கு நோட்டீஸ் அனுப்பப்படுவது இது முதல் முறை கிடையாது. ஏற்கனவே மேற்கு வங்கத்தில் நோபல் பரிசு பெற்ற பொருளாதார அறிஞருக்கு SIR நோட்டீஸ் கொடுக்கப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் அப்படின்னு கூட சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் தற்போது பார்த்தீங்க அப்படின்னா ஈரான் கடும் பொருளாதார நெருக்கடியில் சிக்கி தவித்து வந்துட்டு இருக்காங்க. அங்கே பொதுமக்கள் அரசுக்கு எதிராக போராட்டத்தையும் மேற்கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இதனால ஈரானில் பெரும் குழப்பமும் ஏற்பட்டிருக்கிறது. இந்த நிலையில தான் ஈரானில் நம் நாட்டுக்கு புதிய பாதுகாப்பு பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. அது பற்றி இப்போ நாம தெரிஞ்சுக்கலாம். ஈரான் தற்போது கடும் பொருளாதார நெருக்கடியை சந்தித்திருக்காங்க. அங்கு அத்தியாவசிய பொருட்களின் விலை கிடுகிடுவென அதிகரிக்கவும் செய்திருக்கிறது. பொதுமக்கள் கடந்த மாதம் 28ஆம் தேதி முதல் தொடர்ந்து போராட்டம் நடத்தி வந்துட்டு இருக்காங்க. இந்த போராட்டம் நாடு முழுவதும் விரிவடைந்திருக்கிறது. இதனால் அந்த நாட்டின் அரசுக்கு பெரும் நெருக்கடியும் ஏற்பட்டிருக்கிறது. போராட்டத்தை கட்டுப்படுத்த அரசு நடவடிக்கை எடுத்து வந்துட்டு இருக்காங்க. தற்போது வரைக்கும் 65 போராட்டக்காரர்கள் பலியாகியும் இருக்காங்க. 2000க்கும் அதிகமானவர்கள் கைது செய்யப்பட்டும் இருக்காங்க. நாடு முழுவதும் இன்டர்நெட் சேவை பாதிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் அந்த நாட்டின் அந்நிய செலாவணி கையிருப்பு குறைந்திருக்கிறது. அது மட்டுமின்றி ஈரானின் நாணய மதிப்பு பெரும் வீழ்ச்சியையும் சந்தித்திருக்கிறது. கடந்த ஆண்டு ஈரான் இஸ்ரேல் மோதலின் போது அமெரிக்க டாலருக்கு நிகரான ஈரானின் உள்ளூர் நாணயமான ஒரு ரியாலின் மதிப்பு 90,000 இருந்தது. தற்போது அது 1.50 லட்சமாக அதிகரித்துள்ளது. இதனால் ஈரானின் பொருளாதார நெருக்கடியும் அதிகரித்திருக்கிறது. ஈரானை எடுத்துக்கொண்டா நம் நாட்டுடன் நல்ல உறவுல இருக்காங்க. இரு நாடுகள் இடையே வர்த்தக உறவும் சிறப்பாகவே இருக்கிறது. ஒரு காலத்துல நாம ஈரானிடம் இருந்து கச்சா எண்ணெயை இறக்குமதி செய்தோம். ஆனா ஈரான் மீதான அமெரிக்காவின் தடையால கச்சா எண்ணெய் இறக்குமதி கைவிடப்பட்டது. இதற்கு அமெரிக்காவின் பொருளாதார தடைகள் தான் முக்கிய காரணம். இருப்பினும் ஈரான் தொடர்ந்து நம்மிடம் இருந்து அதிகப்படியான பொருட்களை நம் நாட்டிடம் இருந்து இறக்குமதி செய்கிறாங்க. நம் நாட்டில் இருந்து டீ, பாஸ்மதி ரைஸ், மருந்து பொருட்கள் ஈரான் செல்கின்றன. குறிப்பாக பஞ்சாப், சண்டிகரில் இருந்து உயர்தர பாஸ்மதி ரைஸ் ஈரானுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டு வருகிறது. ஆனால் தற்போது அமெரிக்காவின் தடை, ஈரானின் உள்நாட்டு நாணயமான ரியாலின் மதிப்பு வீழ்ச்சி, பொருளாதார நெருக்கடி உள்ளிட்டவற்றால் ஈரான் அரசு உணவு இறக்குமதிக்கான மானியங்களை நிறுத்தியிருக்காங்க.
இதனால நம் நாட்டில் இருந்து ஈரானுக்கு ஏற்றுமதி நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. அதன்படி ஈரானுக்கு செல்ல வேண்டிய ரூபாய் 2000 கோடி மதிப்பிலான பாஸ்மதி அரிசியின் ஏற்றுமதி பாதிக்கப்பட்டும் இருக்கிறது.